இது இயேசுவே உமக்காக வேத தியானம். நாம் ஒவ்வொரு வேத தியானத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய முன்னோர்களை குறித்து, நம்முடைய முற்பிதாக்களை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய குடும்பங்களை குறித்தும் தியானித்து வருகிறோம். இந்த குடும்பங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து கொண்டால் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு மிக உதவியாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசம் நமக்கு விழுந்து விடாதபடிக்கு அதை காத்து நடப்பதற்கு மிகுந்த உதவியாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, போதகர்களாகிய நமக்கு அநேக ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க நமக்கு இது பிரயோஜனமுள்ள குடும்பங்களாக இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டு கற்றுக்கொண்டு நம் அநேக ஆயிரங்களுக்கு நாம் பயன்பெற வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரை குறித்தும் ஆமென் நம்மேல விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். நாம் இந்த நாளிலே கூட நமக்கு செபுலோனுடைய குடும்பத்தை குறித்து நம்ம இந்த நாளிலே தியானிக்கலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, செபுலோனுடைய வாழ்க்கையை குறித்து, அந்த குடும்பத்தை குறித்து நாம் இந்த நாளிலே பார்க்கலாம். யாக்கோப்பிற்கும் லேயாளுக்கும் பிறந்த பிள்ளைகள்தான் ஆமென் நமக்கு ரூபனும் சிமியோனும் லேவியும் யூதா இசாக்கார் செபுலோன் மகள் தீனாள் என்று சொல்லி இவர்களெல்லாம் யாக்கோப்பிற்கும் லேயாளுக்கும் பிறந்த பிள்ளைகள் என்று நாம் ஏற்கனவே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலும் 35ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலும் நாம் ஏற்கனவே நாம் கேட்டது போல மீண்டுமாக நமக்கு இந்த நாளிலே கூட நமக்கு செபுலோனுடைய பிள்ளைகளை குறித்து நமக்கு பார்ப்பதற்கு முன்பாக செபுலோனுடைய செபுலோனை குறித்து வேத வசனங்கள் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனம் முதல் 20வது வசனம் வரையிலும் செபுலோனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 46ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலும் 49ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலும் உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலும் செபுலோனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இனி நமக்கு இரண்டாவதாக செபுலோனின் பிள்ளைகளை குறித்து நாம் இனி பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே செபுலோனுடைய பிள்ளைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே முதலாவதாக சேரேத் என்று சொல்லி பார்க்கிறோம். இவனை குறித்து என்னாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே இருக்கிறது. இரண்டாவதாக ஏலோன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக யக்லேயேல் என்று எழுதியிருக்கிறது, அல்லது யாலேயேல் என்று படிக்க வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்வளவே செபுலோனுடைய குடும்பத்தின் விவரங்களாய் இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து செபுலோனுடைய குடும்பத்தை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வசனங்களை நீங்கள் படித்து தியானித்து நீங்கள் இன்னும் அதிகமாய் வல்லமையாக தேவன் உங்களை பயன்படுத்த நான் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் வருகிறதான இந்த குடும்பங்களை தொடர்ந்து பாருங்க, கேளுங்க, கர்த்தருக்குள்ளே நீங்கள் வளருங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமீன். தேவன் தாமே அடுத்த குடும்பத்தில் உங்களை சந்திக்கும் வரையிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். God bless you.